கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி வாரம் வரைக்கும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். கடைசி வாரத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். நம்முடைய போட்டியில் மனத்தில் நம்மோடு கூட இருந்தார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நிறைவாய் நடத்தி வந்தார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் வாசித்த 119ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை முழு இதயத்தோடு தேடி அவருடைய சாட்சிகளை கை கொண்டு வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இவர்கள் தங்கள் வழியில் அநியாயம் செய்வதில்லை. பிரமாணங்களை கைக்கொள்ள என் நடைகளை சிறப்படுத்தும். நான் உமது கற்பனைகளில் நடக்கும்போது வெட்கப்பட மாட்டேன். நீதி நியாயங்களை கை கொண்டு நடப்பேன். நீர் என்னை கைவிடாதேயும். வாலிபன் உமது வசனத்தின்படி நடந்தால் தன் வழிகளில் சுத்தமாயிருப்பான். கர்த்தாவே, நீர் தோற்றுவிக்கப்பட்டவர். உன் பிரமாணங்களை போதியும். மிகப்பெரிய செல்வம் கிடைத்து சந்தோஷப்படுவது போல உன் வழிகளில் சந்தோஷப்படுகிறேன். உன் வசனத்தை மறக்க மாட்டேன் என்று தாவீது சங்கீதத்தை முடிக்கிறார். இந்த சங்கீதமானது வேதாகமத்தில் ஒரு பெரிய அதிகாரம். 176 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய அதிகாரம் இந்த 119ஆம் சங்கீதம். இது 8 வசனங்களாக 22 பாகமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. 22 பாகங்களும் ஒவ்வொரு பாகத்திலும் 8 வசனங்கள் மூலமாக அது எழுதப்பட்டு அதற்கு மேலே எபிரேய எழுத்துக்கள் தலைப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு வேதாகமத்தின் மிகப்பெரிய அதிகாரம். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் கர்த்தரின் வேதத்தை கை கொண்டு உத்தமமாய் நடக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று படிக்கிறோம். 2 வசனங்கள் ஒரே வசனங்கள் தான் இருந்தாலும் முதல் சங்கீதத்திலே சொல்லுகிறார் தாவீது ராஜா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். இந்த வேதத்திலே தியானமாக இருந்து வேதத்தின்படி நடக்கிற எல்லா மனிதர்களுமே பாக்கியவான்கள் தான் என்று வேதவசனம் சொல்கிறது. வேதாகமத்தில் நிறைய பாக்கியவான்களை பற்றி படிக்கலாம். நிறைய பாக்கியவான்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் மேல் தேவன் மேல் அன்பு கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவானாக இருக்கிறான். அவர் மேலேயே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவானாக இருக்கிறான். அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிற ஒரு பாக்கியவான், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தை விரும்பி வருகிற மக்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறான். அதாவது நாம் கற்றுக்கொண்ட இந்த வேதத்தை பிறருக்கு போதிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் 3 வயதிலிருந்து 11 வசனங்கள் வரை அந்த பாக்கியவான்கள் பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தால், அதாவது அவரின் சித்தம் அறிந்து அவருக்கு சித்தமான காரியங்களையெல்லாம் செய்து உத்தமமாக நடந்து கொண்டால் நாம் பெரிய பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்கிறது. மனித வாக்கு அல்ல, இது வேத வாக்கு, தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வேதத்தை அதன்படி நடந்து அவர் பின்பற்றுகிறவர்கள் தங்கள் பாக்கியவான்களாக இருப்பது போல அவர்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்களாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களால், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. உத்தமமாய் கர்த்தரின் வேதத்தின்படி நடந்தால் நம் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது வேதத்தில் வசனம்.
அவர்களுக்கு எல்லாமே நன்மையாய் நடக்குமாம். தேவன் அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிருபை செய்கிறாராம். சங்கீதம் 84:18 வாசிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமை அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி அவர் உத்தமமாய் நடந்தார், கர்த்தர் மகிமையும் நன்மையும் கண்டிப்பாக கொடுப்பார் என்பதாக அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் உத்தமாகி அவருடைய வேதத்தின்படி நடந்தால் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதாக சங்கீதம் 25:8 வாசிக்கிறோம். பரிசுத்த பர்வதமாகி அவர் வீட்டில் பங்கு பெற நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் பங்கு பெற முடியும் அப்படி என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் அந்த அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடந்திருக்கிறவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமமாய் நடக்கிற மனிதன் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் பங்கடைகிறவனாக இருக்கிறான். உத்தமனின் நாட்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம் சுதந்திரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னென்றைக்கு இருக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். நம் வழியில் கர்த்தரின் வேதத்தின்படி உத்தமமாக இருந்தால் நாம் பத்திரமாக காக்கப்படும் என்று வசனம் சொல்லப்படுகிறது. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், போனதான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். இது எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி அண்ணன் சொல்கிற வசனம் இது. போனதான வழிகளில் நடக்கிறவனோ கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுவான் ஒரு நாள். ஆனால் உத்தமன் நேர்மையாக நடக்கிறான், பத்திரமாய் நடக்கிறான். நாம் பத்திரமாய் பாதுகாப்பாய் நடப்பதற்கு நம்மிடத்தில் ஒரு உத்தமம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஜீவித்து பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமானால் நாம் உத்தமமாய் வேதத்தின்படி நடந்து கொண்டால் அப்படி ஆகும். உத்தம மார்க்கத்தாலே அவருக்கு பிரியமானவர்கள் என்று நீதிமொழிகள் 11:20 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேலாக வேத இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி நான் செத்து போவேன் தீர்க்க தரிசனம் வந்து சொல்லும்போது அவன் ஆண்டவரை பார்த்து அழுகிறான், அழுது விண்ணப்பம் பண்ணுறான். ஆனால் அவனுடைய அழுகிற விண்ணப்பம் என்னன்னா, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் உத்தமமாய் நடந்ததை அவன் உணர்ந்து தேவாதி தேவனிடத்திலே முறையிடுகிறான். ஆண்டவரே நான் உத்தமமாய் நடந்தேனே, என்னுடைய உத்தமத்திற்கு என்ன நான் சத்து போவானு கேட்கும் போது தேவாதி தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் 15 வருஷத்தை கூட தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். கூட தருவேன்னு சொல்லி அவருக்கு 15 வருஷத்தை கூட கூட்டி கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் உத்தமத்தை தேவன் நினைத்தடி ஒரு விண்ணப்பத்தை கண்டேன், அதனால் 15 வருடம் என்று சொல்லி அவருக்கு 15 வருடத்தை கூட போட்டு கொடுக்கிறார். எஸ்தர் சட்டத்தை நீங்கள் எஸ்தரை பற்றி பார்த்தீர்கள் என்றால், வஸ்தி ஆகாசனுடைய மனைவியாக இருக்கிறார். இந்த வஸ்தி உத்தமமாய் நடந்து கொள்ளவில்லை. ராஜா வரத்துள்ள வேலையிலே அவர் வர மறுத்ததினாலே அவருடைய உத்தமத்தன்மை அங்கே கரைபட்டு போகிறது. அதனாலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாக மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று எல்லாரும் ஐடியா சொல்கிறாங்க. அப்போது உத்தமையான எஸ்தர் இங்கே ராணியாக்கப்படுகிறார். அவளுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது, அவள் ராஜ ஸ்திரீயாகிறாள். காரணம் அவள் உத்தமையாக இருந்தாள். இந்த உத்தமமாய் பார்க்கிறவர்களாய் நாம் இருந்தால் ஆசீர்வாதமாய் நீடிய ஆயுள் உள்ளவர்களாய் வாழ செய்கிறது என்று வசனம் சொல்கிறது. உத்தம ஆசீர்வாதங்களோடு நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்று பாக்கியவான்களாய் ஜீவிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரின் வேதத்தின்படி நடந்தால் இவர்கள் எல்லாம் நம் வாழ்விலே நிறைந்தது. ராஜாவாகிய அபிமெலேக்கு ஒரு தவறு செய்கிறான். அவன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை பார்த்து அவள் மேல் ஆசை கொண்டு அவளை அழைத்து அனுப்புகிறான். அப்பொழுது
கடைசி நேரத்தில் அது ஆபிரகாமின் மனைவி என்று அவன் அறிந்தபோது அவன் அவளை தொடவில்லை. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆபிரகாமின் மனைவியான அலையில் ஈர்க்கப்பட்டு அவளை அழைக்கிறான். ஆனால் அவன் கடைசியில் அதை உணர்ந்து அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், நீதி உள்ளவர்களை நீர் அனுப்பீரோ, நான் உத்தம இருதயத்தோடு இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லுகிறதான வேலைகளை அப்போது தேவன் அவன்கிட்ட சொல்கிறார். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். உத்தம இருதயத்தோடு நாம் இருந்து கொண்டவே இருந்தால் தேவன் நம்மை மோசமான பாவங்களுக்கு நாம் வீழ்ந்து விடாதபடிக்கு நம்மளை தடுத்து நிறுத்துவாராம். அதற்கு காரணம் நம்முடைய மனதில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். வேதத்தின்படி ஜீவிக்கிறதான ஒரு உத்தமம் பாருங்க. அவங்களுக்கு அப்படியே அவர் தடுத்து நிறுத்துகிறார். உன்னுடைய உத்தமத்தினாலே நீ பெரிய பாவத்தை செய்ய விடாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன் என்று சொல்கிறார். அவன் செய்தது தவறு அல்ல. அவன் ஆபிரகாம் அவளை மனைவி சகோதரி என்று சொன்னான். அவளை சகோதரி என்று அறிமுகப்படுத்தின காரணத்தினாலே அபிமெலேக்கு அவள் மேல் ஆசைப்பட்டு அவளை அனுசரித்தான். ஆனால் அவள் அறிந்த பிறகு, மனைவி என்று அவள் அறிந்து கொண்ட பிறகு அவள் தொடரவில்லை. அதனால் அவன் தைரியமாக சொல்கிறான், நீதி உள்ளவர்களை அழிக்கிற தேவதானி, அழிக்கிற ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடந்து கொண்டேனே அப்படின்னு சொன்னவரே தேவன் சொல்கிறார், உன் உத்தமத்தினாலே நீ பாவம் செய்த விடாதபடிக்கு, பயங்கரமான பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் உத்தம இருந்த உள்ளவராய் நடந்து கொண்டால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இன்னொரு முக்கியமான காரியம், நாம் தேவனால் உத்தமன் என்று அறியப்பட வேண்டும். மனிதர்கள் சொல்கிறது இல்லை. மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவனை போல ஆளே கிடையாது, அம்மா அவர் சூப்பர் அப்படின்னு சொல்லுவான், பெரிய மனுஷன் நல்லவர் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நம்முடைய மனதை உள்ளத்தை ஆராய்கிறவர். நம்முடைய உள்ளத்திலே உத்தமம் இருக்க வேண்டும். உத்தமம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அவர் வாயினாலே நம்மை உத்தமர் என்று அழைக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் உத்தமர்களாக கருதப்படுவோம். பூமியில் உள்ளவர் மனிதர்களிடமே உத்தமர் என்றோ மகாபுருஷன் என்றோ நல்லவன் என்றோ சொல்வதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அது அழிந்து போகும். நம்முடைய மரணத்தோடு அந்த கதை முடிந்துவிடும். ஆனால் தேவாதி தேவன் நம்மை உத்தமன் என்று அழைக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்களால், அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி பாக்கியவான்களாக மாற்றுகிறார். அவர் சொல்கிறார், உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையை உள்ளவனாக இருந்தாய், அநேகத்தில் வேறுள்ள அதிகாரியாக வைப்பேன், எஜமான சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் என்று வாசிக்கிறோம். உத்தமமும் உண்மையும் நம்மிடத்திலே தேவன் காண்கிறார் என்றால், நம்ம அவருக்கு காணப்பட்டால், உத்தமமாய் அவருடைய பார்வையிலே நாம் காணப்பட்டால், அவருடைய சந்தோஷத்திலே பரலோகராஜ்யத்திலே நம்மை பிரவேசி என்றவர் அவருடைய வாயாலே சொல்வதாக நாம் அறியலாம். அவர் வாயாலே நம்மை உத்தமர் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் நாம், அவர் சொல்வார், உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தில் நீ பங்கு பெற்றுக்கொள் என்று சொல்லுவார். ஆனால் பிரியமானவருடைய பிறகுகிறேன், உத்தம வாழ்க்கையாய் அவர் வேதத்தின்படி நடந்து பாக்கியவான்களாய் ஜீவித்து அவரின் நித்திய சந்தோஷத்தில் பங்கேற்க தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் நாம் பாக்கியவான்களாய் ஜீவிக்க தேவாதி தேவன் இந்த காரியங்களிலே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.